அவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி வியூஸ் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அவங்கள பற்றி பேசி வியூஸ் பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரமலான் மாதத்தில் இபாதத் செய்யாமல் நீங்கள் இவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது அல்லாவுக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கும் உள்ள விஷயம். இதில் எப்படி நீங்கள் வந்து தலையிடலாம்? அவங்களுடைய பேஷன் அவங்கள செய்ய விடுங்களேன். ஒரு வேலை இவங்க பண்ணுறது தப்பு, பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மாறிட்டாங்கன்னா இப்போ இவங்களை நீங்கள் காட்டின பாவம் உங்களுக்கு ஆயிடும். வந்து இபாதத் பண்ணலையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவை பற்றி தான். அந்த யூடியூபர்ஸ் பற்றி போட்டோம் இல்லையா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரமலான் மாதத்தில் என்ன பண்ணுறாங்க, இஃப்தார் சஹர் நேரத்தெல்லாம் வீடியோ போட்டு லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் பணம் சம்பாதிக்கிற மனிதர்களாக இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதில் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்லை அவங்களே வேறு ஐடியிலேருந்து போடுவாங்களான்னு தெரியலை. ஆனால் ஃபாலோவர்ஸ் அதான் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சில பேர் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி இருக்குது. ஏன்னா இதுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருந்தா இந்த அறியாமையில் இருக்க மக்களுக்கு என்னவாகாது, புரியாது. ஓ, இவங்க இப்படிலாம் கேட்டிருக்காங்களே, இவங்களும் அவங்க இதுக்கு பதில் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ அந்த மக்களுக்காக வேண்டி தான், கேட்டவங்களுக்காகலாம் கிடையாது. அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு தேர்ட் பர்சனாக இதை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி நம்ம சில பதில்களை நம்ம சொல்லிப்போம். இப்போ இதில் முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் அவங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி வியூஸ் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் அவங்கள பற்றி பேசி வியூஸ் பார்க்குறீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்துக்கு இப்போ இந்த யூடியூப்பில் வியூஸ் பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா இவங்களை பற்றி இவங்க பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சம்பாதிக்கணும், நம்ம வியூஸ் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இவ்வளோ நாள் நம்ம அப்படி மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோமா, அதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமாகவே இருக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹிதாயத்து தௌஃபிக் சேனல் இருக்குது. அதில் முக்கால்வாசிக்கு மேலே நம்ம நன்மையை ஏவுற விஷயங்கள்லாம் என்ன, அதாவது குரான் கல்வியை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதாவது தர்ஜுமா கிளாஸு, தஜ்வீத் கிளாஸு, அடுத்து லுகத்துல் அரபியா, அரபு இலக்கணம், இப்படி குரானை எளிய முறையில் கற்றுக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் அழகான முறையில் ஓதுறதுக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்குமான கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அதை தவிர பயான் நடந்துக்கிட்டு இருக்கு. ப்ளஸ் இந்த மாதிரி தீமையை தடுக்கிற காரியத்தையும் நம்ம பண்ணோம். அதில் ஒரு சிக்கல் வந்துச்சு. இதே மாதிரி நம்ம ஒரு பயானில் வந்து என்ன பண்ணோம், இது மாதிரிலாம் பெண்கள் பொது இடங்களில் இப்படி விளாக் போடுறேன்னு சொல்லி இப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய ப்ரைவசியான விஷயங்கள் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண் என்ன பண்ணாங்கன்னா அந்த சேனலுக்கு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை நம்ம தனியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் இந்த தீமையை தடுக்கிற விஷயத்தை நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். நம்ம இந்த விஷயத்துக்கு, அதாவது நன்மையான காரியங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லி தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கோம். ஸோ இப்போ இதில் என்னென்னா, நம்ம வியூஸ்க்காக தான் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக இந்த ஹிதாயத்து தௌஃபிக் சேனல் நடக்குது. நம்ம இவ்வளோ பணிகளும் அதில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதுலேருந்து நம்ம ஒரு பைசா சம்பாதிக்கல. சரிங்களா? நம்ம அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய காசை போட்டு தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அதில் ஆலிமார்கள் வேலை பார்க்குறாங்க, ப்ளஸ் அதில் வந்து எடிட்டருக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படி எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய கை காசை போட்டு தான் பண்ணுறோமே தவிர நம்ம இதுலேருந்து நம்ம எதுவும் சம்பாதிச்சுக்கிட்டு இல்லை. ப்ளஸ் நம்மளுடைய உழைப்பு, முயற்சி எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்படி வியூஸ்க்காக போடுறவங்கிறவங்க இந்த 2 வருஷமாக நான் செலவு பண்ண இவ்வளோ பணத்தையும் போட்டு நான் ஒரு செட்டப் பண்ணி இப்போ இதில் எப்படி வராங்களோ அதே மாதிரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு நான் நல்லா ஜிகுன்னு கலராக புர்காவை போட்டுக்கிட்டு நல்லா முகம் பூரா மேக்கப் போட்டு நல்லா கையெல்லாம் வளையலும் அதுவும் இதுவும் என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து என் வீடு எல்லாத்தையும் சுற்றி காமிச்சு, என் பிள்ளைகளை காமிச்சு, இப்படி எல்லாத்தையும் நான் காமிச்சு ஆரம்பிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 வருஷத்தில் நான் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன், எனக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம மார்க்கத்தில் என்ன இருக்கோ அதை மற்றவர்களுக்கு எடுத்துகிட்டு போகணும், அல்லாவுக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரியான தாவா பணிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிய வந்துச்சு. என்னென்னா இப்போ நம்ம அவ்வளோ நல்ல விஷயங்களை, இப்போ ஹிதாயத்து தௌஃபிக் சேனலில் எவ்வளோ நல்ல விஷயங்களை அதில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயான் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் மக்களுக்கு ஏன் அந்த கிளாஸஸ் எல்லாம் பார்க்கணும்னு தோணலை அப்படின்ற ஒரு நினைப்பு நம்மளுக்குள்ளே வந்துச்சு. என்னென்னா ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே, இப்போ நம்ம பயான் பண்ணுறவங்களுக்கு அந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி இருக்காங்க பாருங்கள், இவங்க யாராவது வந்துட்டு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஏதாவது போட்டால் கூட ரொம்ப இபாதத்தில் இருக்க மனுஷங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுறாங்கன்னா டைவெர்ட் ஆகுறாங்க. ஓ, இது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்க. அப்போ
ஒரு நல்ல விஷயங்கள் ஏன் உள்ள போக மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள் என்னவாகுது, அந்த விஷயத்த உள்ள டம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் வெளியே வராம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாகுது, இவங்களோட இந்த விளாக், அவங்களுடைய அந்த விளாக், இவங்களுடைய கிச்சன், இவங்களுடைய அந்த ஷாப்பிங், இப்படி என்னென்ன இருக்கோ இது எல்லாமே மேலே வந்து நிற்கும் போது இப்போ ஒரு குடும்ப தலைவிகள் நல்ல விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னா அப்படியே இதை பார்க்க உட்காந்துருவாங்க. சரிங்களா? அப்போது இது வந்து எவ்வளோ ஒரு கெடுதியான விஷயம். ஏன்னா தான் பண்ணுறது தப்பு, அவங்க பண்ணுறது என்னது பெரும் தப்பு. அவங்களுடைய ப்ரைவேட்டான விஷயங்களை வெளியே காட்டிக்கிட்டும் இப்படி அவங்க புருஷன் கூட பேசுறது, பிள்ளைங்க கூட பேசுறது, அவங்க ட்ரெஸ் பண்ணுறது, அவங்க வீட்டில் உள்ள அலங்காரம், வீட்டில் உள்ள பொருட்கள், இப்படி எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு வீட்டு கதைகளை பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறது அவங்க பண்ணுறதே பாவம். இதை மற்றவர்களையும் இப்படி பாவம் செய்ய தூண்டி அவங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாவம் அதிகமாகும் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம என்ன பண்ணோம். இல்லை, இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாதான், அதாவது தீமையை தடுக்காமல் நன்மையை ஏவ முடியாது. தீமையை தடுக்கும் போது தான் நன்மை என்ன பண்ண முடியும், நம்மளால மற்றவங்களுக்கு கொண்டு போக முடியும். அதனால தான் அல்லாஹ் தஆலா நன்மையை ஏவி தீமையை தடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம அந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம். அதனால வியூஸ்க்காக பண்ணணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி இவங்களை பற்றி பேசி தான் எங்களுக்கு வியூஸ் வரணுங்கிறது இல்லை, நாங்கள் எப்போவும் என்ன பண்ணியிருப்போம், சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம் வியூஸ் எல்லாத்தையும். அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா, அப்போ நீங்கள் வந்து ரமலான் மாதத்தில் இபாதத் செய்யாமல் நீங்கள் இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரில. ரமலான் மாதம் முழுவதுமே ஹிதாயத்து தௌஃபீக் சேனலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பாவ மன்னிப்பு சீரீஸ் தான் நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அதில் அந்த 30 நாளுமே அடுத்து பெருநாள் முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், பாவ மன்னிப்பு விஷயத்துக்கான பயான்களை தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஒன்று புரிஞ்சுக்கணும், ரமலான் மாதத்தில் யூடியூபோட நம்மளை பிஸியாக வச்சுக்கிறது தப்பு அப்படிங்கிறது கிடையாது. அது எப்படி நம்ம வச்சுக்கணும்னா, நம்ம எந்த விஷயத்த மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறோமோ, நம்ம எந்த விஷயத்த படிக்கிறோமோ பார்க்குறோமோ அதன் மூலியமாக நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்கிற விதத்தில் இருக்கணும். உண்மையாலுமே அந்த பாவ மன்னிப்பு விஷயத்தை பற்றி சொல்லும்போது நானும் நிறைய துவாக்களை படித்தேன். அது மூலயமா மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை அது மூலயமா மற்றவர்களும் கற்று நானும் கற்கிற ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தான். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருந்திருக்க முடியாது. சரிங்களா? இதை ஒருத்தவங்க அப்பவே என்ன பண்ணாங்கன்னா, நிறைய பேர் அந்த பாவ மன்னிப்பு சீரிஸ் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ரமலான் மாதத்தை நிறைய பேர் வீணாக்குறாங்களே சிஸ்டர், அவங்கள பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கும் வந்து இந்த மாதிரியான தவறுகள், அதாவது இந்த உம்ராவை போகிறத போயிட்டு காட்டுறது, இந்த ரமலான் மாதத்தை காட்டுறது, ரமலான் மாதம் இல்லை எல்லா நாளும் காட்டிட்டு தான் இருக்காங்க, இந்த ரமலான் மாதத்தையாவது கொஞ்சம் விட்டு வைப்பாங்கன்னு பார்த்தா அதையும் பண்ணலை. ஸோ இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா நோம்புங்க 6 நோம்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இதை என்ன பண்ணுறதுன்னா இதை எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்கிறது. ஆனால் பார்க்கும்போது இந்த கொஞ்ச நேரம் ஒரு அனாலிசிஸ்க்காக, ஒரு ஸ்டடீஸ்க்காக இதை பார்த்தது எப்படின்னா தலை சுற்றுது. அதாவது இந்த அளவுக்கு ஜனங்கக்கிட்ட டைம் இருக்கா, இந்த அளவுக்கு போடுறவங்களும் காலையில் ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஒரு புர்கா, நைட்டு ஒரு புர்கா இதுன்னு போட்டு காலையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுலேருந்து அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறது, பிள்ளைங்களை ஊட்டுறதுலேருந்து, வெளியே போகிறதுலேருந்து, வரதுலேருந்து, அப்புறமா எப்போ நைட்டு சாயங்காலம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி காட்டி எப்படி இப்படி வலிக்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இஃப்தார் நேரத்தை ஃபுல்லாக இப்படி, சஹர் நேரத்தை இப்படி, ஒரு பெருநாள் தொழுகையை கூட விட்டு வைக்கிறாங்களா, பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி இதை போட்டேன் அதை போட்டேன் இப்படி அப்படின்னு இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி தான் நம்ம என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்டடி பண்ணி தான் நம்ம பண்ணோமே தவிர இதை நாங்கள் ரமலான் மாதத்தில் பண்ணிக்கிட்டு இருந்திருந்தா அந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அவ்வளோ பெரிய காரியங்களை பண்ணியிருக்க முடியாது. தயவுசெய்து ஹிதாயத்து தௌஃபீக் சேனலில் நம்மளுடைய பாவ மன்னிப்பு சீரீஸை பார்க்காதவங்க தயவுசெய்து அதை போய் பார்த்துட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கட்டும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோன்னா, இது அல்லாஹ்வுக்கும் ஒரு தனிப்பட்ட நபருக்கும் உள்ள விஷயம், இதில் எப்படி நீங்கள் வந்து தலையிடலாம், அதை அல்லாஹ்வும் அவங்களும் பார்த்துப்பாங்க. ஏங்க தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொன்னால் அது அவங்க வீட்டில் உட்காந்து பண்ணுற வரைக்கும் தான் அது தனிப்பட்ட விஷயம். சரிங்களா? எப்போ வந்து ஒரு மனுஷங்க வீட்டை விட்டு வெளியே தாண்டி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ, அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ, அவங்களும் எப்படி ஆயிடுறாங்க, ஒரு சினிமா செலிப்ரிட்டி மாதிரி தான் ஆயிடுறாங்க இல்லையா? இப்போ சினிமாவில் உள்ளவங்களை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம், ஏன் விமர்சிக்கிறோம், ஏன்னா அவங்க விமர்சனத்துக்கு உள்ளாகிறவங்களாயிட்டாங்க. அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, விமர்சனத்துக்கு உள்ளாகிறவங்களாயிட்டாங்க, அவங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து அவங்களுடைய வாழ்க்கையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே அவங்க ஒரு தவறு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொய் சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க, ஒழுங்காக புர்காவை பேணலை, இல்லை தொழாதவங்களா இருக்காங்கன்னா அவங்கள போய் நம்ம வீட்டுக்குள்ளே போய் சந்தித்து, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், அறிவுரை சொல்லிட்டு வரலாம். தெரியாதவங்களா இருந்தாலுமே நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால்
ஒரு ஒரு ரகசியமான முறையில் நமக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். ஆனால் இப்படி எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகமாக ஆயிட்ட பிறகு அவங்க தவறு பண்ணுறது அது அவங்களுக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம் கிடையாது. தயவு செய்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க சரிங்களா. இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து எல்லாரும் முன்னாடியும் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா நான் சொல்கிற வார்த்தைங்கிறது எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள விஷயம் கிடையாது. நான் சொல்கிறத மற்றவர்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு பயானை தப்பாக பண்ணிட்டேன், ஒரு ஹதீஸை தப்பாக சொல்லிட்டேன்னா நான் சொல்கிறத மற்றவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த பாவம் என்னை தான் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கும். எதுவுமே நம்ம வரைக்கும் நான் ஒரு விஷயத்த ஒரு பயானை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ இல்லை ஹதீஸை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோ நான் அந்த விஷயத்த தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு தொழுகையில் அந்த தவறை நான் தொடர்ந்து பண்ணுறேன், என் வாழ்க்கையில் அந்த தவறை தொடர்ந்து பண்ணேன்னா அதுதான் எனக்கும் அல்லாவுக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட உறவே தவிர நான் இன்னொருத்தருக்கு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், அதுவும் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து உலகம் பூரா நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக என்னுடைய செயல் மற்றவர்களை பாதிக்கும். அப்போ நீங்கள் அதாவது யார் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க இந்த வீடியோஸை பார்த்து திருந்தலைனாலும் இது மற்றவர்களை பாதிக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம பகிரங்கமாக சில விஷயங்களை சொல்கிறோம் சரிங்களா. அதனால இதுவும் எனக்கும் அல்லாஹ்க்குள்ள விஷயம் சரிங்களா. இப்போ இதை நம்ம சொல்லும் போது இது நான் தப்பு பண்ணிட்டா இதுவும் எனக்கும் அல்லாஹ்க்குள்ள விஷயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கொடை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ என்ன குறை சொல்லி நீங்களும் அதே தவறை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சரிங்களா. அதனால தயவு செய்து இந்த மாதிரி இஸ்லாத்தில் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, மற்ற தவறு செய்கிறவர்களுக்கு கொடி பிடிச்சி அவங்கள வந்து நீங்கள் திருந்த விடாமல் ஆக்காதீங்க. ஏதோ திருந்தணுமே, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ இவங்க எடுத்து சொல்கிறாங்களே அப்படின்னு திருந்தணும்னு சொல்லி வரவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரியா அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா, அவங்க சைடு சார்பாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பீங்களா இல்லை பொதுவாக உங்களுடைய கருத்து அப்படின்னு தெரியல. ஆனால் இப்படி பண்ணும்போது ஒருத்தவங்க மனம் திருந்துறவங்களையும் திருந்த விடாம அவங்கள அந்த வழிகேட்டிலே இருக்க வைக்கிற பாவம் உங்களை வந்து சேரக்கூடாதுன்னா தயவு செய்து மற்றவர்களுக்கு ஒருத்தர் அறிவுரை சொல்லும் போது தயவு செய்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகக்கூடாம பார்த்துக்குங்க. அடுத்து என்ன கேள்வினா அதே தான் மற்றவர்களை குறை சொல்றது இஸ்லாத்துல இல்லை, அப்போ நீங்க வந்து எதுக்கு குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே கேள்வியை தான் திரும்ப வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தாலும் இது முன்னாடி சொன்ன ஆன்சர் தான். இது மற்றவர்களை குறை சொல்ற விஷயம் கிடையாது. மற்றவர்களை சீர்திருத்தி அவங்க மூலியமா வழிகெட்டு போறவங்களையும் சீர்திருத்துற ஒரு காரியமே தவிர அவங்கள நம்ம தரைக்குறைவா பேசல சரிங்களா. அவங்க போட்ட வீடியோஸ்ல இருந்து தான் நம்ம சில இதை எடுத்து காட்டியிருக்கோம். அதுவுமே வந்து நம்ம முகத்தை பிளர் பண்ணி தான் காமிச்சிருக்கோம். ஏன்னா அந்த கேள்வியும் நீங்கள் கேட்டிருக்கீங்க சரிங்களா, அவங்களுடைய வீடியோவை காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால அதுக்கும் பதில் சொல்லிக்கிறோம். அதாவது முதல்ல தம்ப்நெயில்ல ஏன் அவங்களுடைய ஃபோட்டோ போட்டிருக்கோம், சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, அதில் வேற நான் நிறைய பேரை விட்டுட்டேன்னு சொல்லி கூட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்களை விட்டுட்டீங்க அவங்கள விட்டுட்டீங்கலாம் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு எல்லாரெல்லாம் தெரியாது, நம்ம வந்து ரேண்டமாக யாரோ ஒரு 4 பேரை எடுத்து போட்டிருக்கோம் அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இதில் என்னென்னா தம்ப்நெயில்ல இதை போடாமல் நான் ஒரு பயான்னு சொல்லி ஒரு அறிவுரைன்னு சொல்லி போட்டிருந்தேன்னா இதை நிறைய பேர் காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இஃப்தார் நேரத்தையும் சஹர் நேரத்தையும் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி நிறைய பேர் நம்மள அதை வீணாக்கிட்டு இருக்கோம் இவங்களை பார்த்து. ஸோ இதை எப்படி மற்றவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது, அவங்க 1000 தம்ப்நெயில் போட்டிருக்காங்க, 1000 வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா. நீங்கள் நான் போட்ட அந்த ஒரு வீடியோவை வந்து தம்ப்நெயில வந்து நீங்கள் பெருசாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் பார்க்குறீங்க, நான் தம்ப்நெயில 4 நாள் கழிச்சு இப்போ நிறைய பேர் இதை பார்த்தோன்னே சேஞ்ச் கூட பண்ணிடுவேன், எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வீடியோவை பார்க்கணுமே, உங்களுக்கு அந்த அறிவுரையை கொண்டு வந்து சேர்க்கணுமே. இப்போ அதுதானே கஷ்டமாக இருக்குது. ஒரு பயானை கொண்டு வந்து மனிதர்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயத்தை சேர்க்கறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கும் இவங்களை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆக்குறீங்க நீங்கள். அப்போ இதை பார்க்குறவங்க யாருன்னா இவங்க மேலே ஒரு கிரேஸ் இருக்குது சரிங்களா, இருக்கிறதுனால தான் இதை கிளிக் பண்ணி போகிறீங்க. இப்போ எவ்வளோ பயான்கள்லாம் ஏங்க தூங்குது, அதே மாதிரி தான் நாங்கள் 1000 வியூஸ் கூட போகலன்னு சொல்லி அவங்களாம் நம்மளை நக்கல் அடிக்கிற மாதிரி ஏன் ஆகுது. ஏன்னா பயான்களில் இதே விஷயத்தை நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், ஆனால் சொல்லியிருந்தாலும் அது பெரிய அளவில் கேட்கறதுக்குரிய விஷயமா இல்லை. இதை பார்க்கணும், முதல்ல இதில் என்ன விஷயம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவங்களை நம்ம தம்ப்நெயில்ல போடும்போது இவங்களை பற்றி இந்த மாதிரியான மனுஷங்களை பற்றி பேச வராங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நான் சாதாரணமாக ஒரு டைட்டில் போட்டேன்னா அதை நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அதை இக்னோர் பண்ணக்கூடியவங்களா தான் இருக்கிறீங்க. இன்னொன்று என்னன்னா இப்போ இந்த வீடியோஸை நான் காமிக்காம நான் சாதாரணமாக இதை பேசிட்டு போனேன்னா அதோடைய தாக்கங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், இப்போ லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு எப்படி லைலத்துல் கத்ர் இரவை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க தெரியுமா. இப்போ நான் வந்து இவங்க அதை வீணாக்குறாங்க, அதை ஒழுங்கா பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா அது உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஞ்சம் பாருங்களேன். அஸ்ஸலாமு அலைக்கும், லைலத்துல் கத்ர் மினி வ்ளாக் பார்க்கலாமா? ஸோ இதுதான் என்னோட இப்போ இந்த வீடியோஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய சேலை எப்போ வாங்கணும், எந்த சேலை, என்ன மேக்கப்பு, லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிறது என்ன முதல்ல
அன்னைக்கு நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்டு நல்லா சாப்பிட்டு அலங்காரம் பண்ணி நல்ல ட்ரெஸ் உடுத்தி நான் இது பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நாளா இல்லை அன்னைக்கு அல்லாஹ் தஆலா நமக்கு அருளாக்கி வச்சிருக்கானா. அன்னைக்கு 1000 மாதங்கள் செய்த ஒரு நன்மையை 1000 மாதங்கள் செய்த இபாதத்தை பெறக்கூடிய ஒரு நாள் லைலத்துல் கத்ர் இரவு. ஆனால் அந்த லைலத்துல் கத்ர் இரவை இப்படி இவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தோன்னா தஹஜ்ஜத் நேரம், அவங்க வந்து ரமலான் மாதத்தில் நைட்டு எழுந்ததுலேருந்து காமிக்கிறாங்க காலையில் வரைக்கும். அப்போ அவங்க 3:30 மணிலேருந்து ஷூட்டிங் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அதை ஒரு 2 மணிக்கு எல்லாம் செட்டப் பண்ணி வச்சாதான் எல்லாமே அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க அதை காமிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வீடியோக்களெல்லாம் காட்டாமல் நம்ம சில நேரம் நம்ம பேசிட்டு போனோம்னா அது நிறைய பேர் மனசில் அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தோணும். அவங்க வீடியோ பார்க்கும்போது அதை சாதாரணமாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் எடுத்து காட்டும் போது தான் இந்த தப்பு அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தோணும். அதனால நம்ம யாரையும் கேவலப்படுத்துன்னு நினச்சோ கஷ்டப்படுத்துன்னு நினச்சோ பண்ணல. அவங்க முகத்தை பிளர் பண்ணிட்டு முகத்தை மறைச்சிட்டு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவே உங்களால் தாங்க முடியல. ஆனால் நேரடியாக அவங்க அவ்வளோ தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் எத்தனை பேர் இந்த மாதிரி அறிவுரை சொன்னீங்க அப்படிங்கிறது தெரியலை. அப்படிலாம் சொல்லியிருந்தா அவங்க திருந்திருக்கலாம் போல இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லியும் திருந்தலை. ஏன்னா நான் நிறைய வாட்டி கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்பிச்சவங்களும் என்ன பண்ணுறாங்க, நான் நிறைய வாட்டி கமெண்ட்ஸ் அனுப்பிச்சேன் சிஸ்டர், அவங்க எல்லாத்தையும் டிலீட் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ திருந்தணும்னு நினைக்கிறவங்க எப்படி இருந்தாலும் திருந்திருப்பாங்கங்க. இது அவங்கள திருத்துறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது அடுத்தபட்ச விஷயம். ஏன்னா நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம், அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிற மாதிரி இல்லை. இது பார்க்குறவங்களுக்குரிய ஒரு அவேர்னஸ் வீடியோ. இதை பார்க்குறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதிலேருந்து அந்த தவறுலேருந்து தவிர்த்துக்கிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். பண்ணுறவங்களும் தவிர்த்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அதை இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. அதாவது பண்ணுறவங்க ஒரு வேலை இவங்க பண்ணுறது தப்பு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மாறிட்டாங்கன்னா இப்போ இவங்களை நீங்கள் காட்டின பாவம் உங்களுக்கு ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சரி, அவங்க வந்து இன்னைக்கு வந்து நினைக்கிறாங்க நான் பண்ணது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்தே கூட நினைக்கலாம், இல்லை வேறு யாராவது இப்படி எடுத்து சொன்னதை வச்சு நினைக்கலாம். அதனால அவங்க விட்டுட்டாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ இதனால் இது எப்படி எனக்கு பாவமாக ஆகும்? நம்ம அவங்க தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதை சுட்டி காட்டுறோம். அவங்கள நம்ம கேவலமாக திட்டலை, அடிக்கலை, நம்ம வல்கராக பேசலை. சரிங்களா? அவங்களுடைய முகத்தை பளிச்சுன்னு காட்டலை, எதுவும் பண்ணலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம அவங்களுக்கு ஒரு அறிவுரை இப்போ எடுத்து சொல்கிறது மூலயமா அவங்க அப்புறமா திருந்துறாங்கன்னா சரி நான் இல்லாமே போயிட்டேங்க, நான் மவுத் ஆகிட்டேன், இப்போ என்ன ஆகுது, அவங்க திருந்திட்டாங்க, அதுக்கப்புறம் திருந்திட்டாங்க, எனக்கு எப்படி அந்த பாவம் வரும்? இப்போ இந்த வீடியோவே இருக்குதுன்னே வச்சுக்கோங்க, எப்படி பாவம் வரும்? இது அவங்க தவறு செய்த போது அந்த வீடியோ போட்டது. சரிங்களா? அவங்க அந்த தவறுலேருந்து திருந்திட்டாங்கன்னா இப்போ அவங்களும் ஒரு வீட்டில் இருக்க சாதாரண தனிப்பட்ட மனிதர் மாதிரி கிடையாது. அவங்க திருந்திட்ட உடனே அவங்க திருந்திட்டேங்கிறத வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு இவங்க ஒரு பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டாங்க, ஒரு செலிபிரிட்டி மாதிரி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நடிகை மும்தாஜை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். அவங்க முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கவர்ச்சி நடிகையாக இருந்தாங்க, அவங்க சினிமாவில் இருந்தாங்க. அப்போ ஒரு மனுஷங்க, இப்போ நானே வச்சுக்கோங்களேன், நானே அவங்கள பற்றி ஒரு வீடியோ போடுறேன், இந்த மாதிரி இப்படி கவர்ச்சி காட்டி நடிக்கிறாங்களே இது தப்பு, இதை பார்த்து மற்ற பெண்களும் வந்து இஸ்லாமிய பெண்கள் இந்த மாதிரியான சினிமா துறைக்கு போகணும் அப்படிலாம் நினைக்காதீங்க, இப்படி அவங்க தவறான செயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபோட்டோ காமிச்சோ இல்லை அவங்க நடிச்ச ஒரு வீடியோவை பிளர் பண்ணி காமிச்சோ போடுறேன், இப்படிலாம் பண்ணிடாதீங்க, இது தப்பாக போயிடும், நாளைக்கு மறுமையில் நம்ம வந்து பாவி ஆகிடும் இப்படி சொல்கிறேன்னா அது சொல்லிட்ட பிறகு அவங்க நான் மவுத் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பல வருஷம் கழிச்சு இப்போ திருந்திட்டாங்க. சரிங்களா? திருந்திட்டாங்கன்னா இப்போ நான் அந்த போட்ட வீடியோவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானோ வேறு யாரோ போட்டு வச்ச வீடியோவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதனால் முதல்ல எடுத்து சொன்னவங்க தீமையை தடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த கெட்ட விஷயங்களை எடுத்து சொன்னவங்க வந்து பொல்லாதவங்களாயிடுவாங்களா, பாவி ஆயிடுவாங்களா? இல்லையே. அவங்க எடுத்து சொல்லும் போது அவங்க அந்த தப்பை பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க இல்லையா? அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க திருந்துறதுக்கு இந்த எடுத்து சொன்னது ஒரு காரணமாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் எடுத்து சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க தப்பை பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்ற ஒரு நிலைமையில நம்ம இருந்தோம்னா நம்ம என்னவாகும், அவங்க அந்த தவறை திருத்திருக்கவே மாட்டாங்களே. இன்னைக்கு இப்போ அவங்க திருந்தி அவங்க பாவம் மன்னிப்பு கேட்டு நல்லவங்கள ஆன ஒரு நன்மை தானே நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி சொன்னவங்களுக்கு பாவம் எப்படி வரும்? அதனால கொஞ்சம் சிந்திங்க. நம்ம இன்னைக்கு ஒருத்தவங்க தவறு பண்ணும்போது அதை பண்ணாதீங்கன்னு சொல்லி நம்ம அது பப்ளிக் ஃபிகராக இருக்கிறதால அதை பப்ளிக்காக நம்ம சொல்றதுனால நம்ம பாவி ஆயிட மாட்டோம். அவங்க திருந்தினா அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். ஒருவேளை அவங்க திருந்திட்ட பிறகு அவங்க வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நான் இந்த மாதிரி முதல்லாம் நான் இப்படி பண்ணேன், தாவா சேனல்னு ஆரம்பிச்சுட்டு இப்படி தவறுகள் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நான் அந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் இது பண்ண மாட்டேன், நம்ம கலராக புர்கா போட்டு மேக்கப் போட்டு இப்படி வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவங்க சொல்கிறாங்களோ இல்லை அவங்களுடைய செயல்கள் மூலமா அது வெளியே தெரியுதோ, அப்படி தெரிஞ்சால் நம்மளே பகிரங்கமாக ஒரு வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டு போகிறோம். உங்களை பற்றி கூட முன்னாடி கூட சொன்னேன், ஆனால் நீங்கள் இப்படி மாறிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கே எல்லா புகழும், நீங்கள் உங்களை முன்னாடி சொன்னதை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டிருந்தீங்கன்னா அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? அல்லாஹ்க்காக செய்கிறவங்க அல்லாஹ்க்காக மன்னிப்பு கேட்டு போயிடுவாங்க, அல்லாஹ்க்காக மாற்றிட்டு போயிடுவாங்க. யார் தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் தன்னுடைய திமிருக்காகவும் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நன்மை சொல்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி மற்றவர்களை பழி போடக்கூடியவங்களா இருப்பாங்க. இன்னொன்று அடிஷ்னலாக சொல்லிக்கிறேன், அதாவது
நடிகை மும்தாஜ் அவர்களை பற்றி நான் என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் பேசுகிற பேச்சுக்களை நீங்கள் தயவு செய்து எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள எவ்வளோ கண்ணியப்படுத்தி பேசுவேன் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு மனிதர் திருந்தறதுக்கு முன்னாடி அவர்களை பற்றி இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது, அதாவது மற்றவர்களுடைய நன்மைக்காக வேண்டி, சரிங்களா, நம்ம இப்படி சொல்கிறது தவறு இல்லை. ஏன்னா மற்ற பெண்கள் சீர்கெட்டு போயிடக்கூடாது, அவங்கள மாதிரி இவங்களும் உடை அணிந்து ஆசைப்பட்டக்கூடாது, அவங்க வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறது தவறு கிடையாது. ஆனால் அவங்க திருந்திட்ட பிறகு அவங்கள நம்ம நீ முன்னாடி எப்படி இருந்தால் தெரியுமா, நீ இப்படி இருந்தால் தெரியுமா, அப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் தான் தப்பு. ஸோ அந்த மாதிரி யார் பேசுகிறாங்களோ அவங்கள கண்டித்து தான் நான் பேசியிருப்பேனே தவிர மும்தாஜ் அவர்களை என்றைக்குமே அவங்கள நம்ம என்ன பண்ணதில்லை. மும்தாஜ் அவர்களோ இல்லை அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, இப்போ சகிலா அவர்கள் கூட உம்ராவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. எத்தனையோ நடிகர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏற்று வராங்க. யாரையுமே நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. அது வேற இது வேற, சரிங்களா. தவறு செய்கிறவங்கள இப்படி திருத்திக்கங்கன்னு சீர்திருத்துறதுக்கும் முன்னாடி தவறு செய்தவங்க இப்போ எடுத்து அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா. அதனால நம்ம தவறு செய்கிறவங்களெல்லாம் யாரையும் சுட்டி காட்டக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறு செய்யக்கூடிய மனிதர்களை பொது இடங்கள்லேயே சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த தவறை மற்றவர்கள் செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தானே தவிர இது எப்படியாப்பட்ட விஷயம் இல்லை, இது மற்றவர்களை குறை சொல்கிற விஷயம் கிடையாது. அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அவங்களுடைய பேஷனை அவங்கள செய்ய விடுங்களேன். யார் வேணான்னு சொன்னால் அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுடைய பேஷனை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. இது அவங்க எத்தனையோ பெண்மணிகள் கடை வச்சு நடத்துகிறாங்க, எத்தனையோ பெண்மணிகள் வேறு என்னென்ன வேலைகளோ ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க, காலேஜ் நடத்துகிறாங்க. இப்படி எவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் பெண்மணிகள்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, பேஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் அந்த பேஷன், நமக்கு இருக்க பேஷன் மற்றவங்கள என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்கள யூஸ் பண்ணி மற்றவங்கள வீணாக்கக்கூடாது, சரிங்களா. இது நம்ம வீணாக்கிற ஒரு செயல். இது ரொம்ப தவறான செயல். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய அந்தரங்கத்தை நம்ம வெளியே காட்டிக்கிட்டு இருக்கிறது, நம்மளுடைய முகத்தை அழகு பொருளாக்கி நம்மளுடைய அழகு பதுமை மாதிரி நம்மளை ஆக்கி காட்டி விளம்பரத்துக்காக நம்மளை யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு செயல். அதை நாமும் செய்து மற்றவர்களையும் அந்த மாதிரி செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி இதை தட்டி கேட்கலன்னா என்ன ஆகும்னா, அடுத்து இப்போ ஒரு காலேஜில் இருந்து ஒருத்தவங்க வெளியே வராங்க, காலேஜ் பசங்க வெளியே வராங்கன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக இந்த ஒரு தொழில் யூடியூப் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு இத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர், இவங்களுக்கு இத்தனை லட்சம் இருக்கு, நம்மளும் உருவாகுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, மேக்கப் போட்டுக்கிட்டு கலர் கலராக புர்கா போட்டுக்கிட்டு தினமும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சரிங்களா. இப்போ வீட்டில் நடக்கிறத வெளியே சொல்றது ஒரு சாதாரண விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க. இதில் ஒரு கமெண்ட்ல மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க, இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்க, வீட்டில் நடக்கிற விஷயங்களெல்லாம் வெளியே சொல்கிறாங்க சிஸ்டர், காட்டுறாங்க, இப்படி சமைக்கிறேன், அப்படி சமைக்கிறேன், அந்த சமையல் இந்த சமையல், எங்கள் வீட்டில் காசு இல்லை, இதெல்லாம் பார்த்துட்டு என் பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா ஆசைப்படுதுங்க. ஏன்னா இப்போ யூடியூப்பை அம்மா தான் வச்சு கொடுக்குறாங்கன்னு இல்லை, அந்த சேனலெல்லாம் ஓப்பன் பண்ணாலே என்ன ஆகுது, ரமலான் சீசன்னாலே இவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தானே பெருசாக இருக்குது. முதல்ல உட்காந்துடுறாங்க இல்லையா. ஸோ முதல்ல இவங்களுடைய வீடியோ ஓப்பன் பண்ணோன்னே அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, டெம்ட் ஆகுது. ஐயோ இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே, இப்படி சாப்பிடணுமே, இவங்க வீடு நல்லா இருக்கே, இந்த மாதிரி வசதியாக இருக்கே, இப்படி ஒன்று நினச்சி அந்த பிள்ளைங்க பெற்றவங்க கிட்ட கேட்கும் போது என்னவாகுது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா. இந்த மாதிரிலாம் நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியலையே, இந்த மாதிரிலாம் வசதியாக நம்ம பிள்ளைங்களை வச்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாகுது. அப்போ இது எவ்வளோ பெரிய பாவம் இல்லையா. ஒருத்தவங்களை ஏங்க வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய பாவம் நீங்கள் செஞ்சு காட்டி. ஏன்னா இந்த எல்லா மதத்துலேயுமே இந்த மாதிரி விளாக்ஸ் போட தான் செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. உண்மையை சொல்ல போனோன்னா ரொம்ப ரிச்சாக, ரொம்ப மேக்கப்பை வெளியே காட்டி, ரொம்ப அழகாக வெளியே காட்டி, அதாவது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுறவங்க உண்மையாலுமே இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகமாக வீடியோ போடுறாங்க, சரிங்களா. நம்ம இதெல்லாம் இந்த அசிங்கங்கள்லாம் பார்க்கறது கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. இருந்தாலும் இந்த வீடியோ போடணும், அவேர்னஸ் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்கும்போது மற்றவர்கள் உண்மையாலுமே சாதாரணமாக தாங்க போடுறாங்க. ஆனால் இஸ்லாமிய பெண்கள் போடுற வீடியோவில் அவங்களுடைய அந்த அலப்பறைங்களை பார்க்கணுமே, அவங்களுடைய முகத்தில் உள்ள மேக்கப்பும் இதுவும் அல்லாதான் எல்லாருக்கும் வழிகாட்டணும். உண்மையிலுமே அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மற்றவர்களை ஏங்க வைக்கிற அளவில் உங்களுடைய வீடியோக்கள் இருக்கும்போது அந்த பாவம் எவ்வளோ பெரிய பாவம். இது பேஷனா, இது உண்மையாலுமே சொல்லுங்கள், இது பேஷனா, உங்களுடைய திறமை, உங்களுடைய இது காட்டுற விஷயமா? தயவு செய்து இதை மாற்றிக்கங்க. உங்களுக்கு தையல் திறமை தான், அந்த தையலை தச்சிங்கன்னா அந்த துணியை மட்டும் காமிச்சாலே போதும் இல்லையா. உங்கள் கையிலேருந்து, உங்கள் உடம்புலேருந்து, உங்கள் முகத்துலேருந்து, உங்கள் வீட்டிலேருந்து, உங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்கள்லேருந்து எல்லாத்தையும் காட்டணும்னு அவசியம் இல்லையே. உங்கள் கிச்சனு ஸ்டவ்வை மட்டும் காமிச்சா போதும். இப்படி எல்லாத்தையும் காட்டணும், நான் எங்கே போய் காய்கறி வாங்கினேன் கொண்டு காட்டணும் அவசியம் இல்லை. ஆனால் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து மாறுங்க, சரிங்களா. அடுத்து என்ன கேள்வினா, இப்போ நீங்கள் ரமலான் மாதத்தில் சொன்னீங்க இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இஃப்தாரில் நேரத்தை வீணாக்குறாங்க, சஹரில் நேரத்தை வீணாக்குறாங்கன்னு. அவங்களாம் இபாதத் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதாவது
நான் அவங்க இபாதத்து பண்ணாங்களா பண்ணலையாலாம் சொல்லலை சரிங்களா. அவங்க இபாதத்து பண்ணாததை தான் வெளியே காட்டுறாங்க அவங்க தான். நீங்கள் உண்மையாலுமே என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடியோ 1/2 மணி நேரம் வீடியோ தான் போடுறாங்க, 1 மணி நேரம் வீடியோ தான் போடுறாங்க, 1.5 மணி நேரம் வீடியோ தான் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவங்க என்னங்க ஒரு 1 மணி நேரம் வீடியோ போடுறாங்க, இதில் என்னங்க மற்ற நேரங்கள் என்ன ஆகிட போகுதுங்க, அந்த இஃப்தார் நேரத்தில் மற்ற நேரங்கள் இருக்காதா, சகர் நேரத்தில் மற்ற நேரங்கள் இருக்காதானா? இதுதான் வந்து ஒரு விஷயத்தில் நம்ம அடிப்படை அறிவில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை நம்ம எத்தனை மணி நேரம் பார்க்குறோம்? ஒரு 2.5 மணி நேரம் தான் அந்த படம் இருக்குது. அந்த படத்தை எடுக்க அவங்க எவ்வளோ நேரம் செலவிடுறாங்க? அந்த படம் முதல்லாம் வந்து வருஷ கணக்கில் செலவிட்டு இருந்தாங்க. இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, மாத கணக்கில் 6 மாதம் இல்லை அதிகபட்சம்னாலும் இப்போ எப்படி ஆகுதுன்னா 5 மாதம் 4 மாதம் அந்த மாதிரியாவது கண்டிப்பாக ஆக தான் செய்யும். சாரி, குறைந்தபட்சம்னாலும் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடிய நேரம் எவ்வளோனா 2.5 மணி நேரம், அதிகபட்சம் 3 மணி நேரம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒரு வீடியோ நீங்கள் 1 மணி நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க காலையில் வீடு துடைக்கிறேன் அப்படின்றதுல இருந்து என்ன ட்ரெஸ்ஸை என் புள்ள போட போகிறான், என் புருஷன் போட போகிறாங்க, நான் போட போகிறேன், என் மாமியார் மாமனார்லேருந்து என்னென்ன விஷயம் இருக்கோ அதுலேருந்து காலையில் ஃப்ரிட்ஜை திறகுலேருந்து வாஷிங் மிஷினை ஓப்பன் பண்ணுறது, இப்படி எல்லா விஷயத்தையும் காட்டணும்னா அவங்க என்ன பண்ணணும், வச்சு 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 காட்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இஃப்தார் டைமில் நாங்கள் நோம்பு திறக்க இவ்வளோ ஐட்டம் செய்ய போகிறோங்கிறத ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்களா? 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆகிடுமா? அதை ஊற வைக்கிறதுலேருந்து காட்டுறாங்க சரிங்களா. நான் 2 மணிக்கு இதை ஊற வைக்க ஆரம்பித்தேன், இதை பிசைய ஆரம்பித்தேன், இதை பூண்டை உரிக்க ஆரம்பித்தேன், இஞ்சியை கழுவ ஆரம்பித்தேன்னு இப்படி காமிக்க ஆரம்பிக்கிறவங்க அதை செஞ்சு 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 என்ன பண்ணுறாங்கன்னா இஃப்தார் டைம் முடிகிற வரைக்கும் செய்வாங்களா? செஞ்சால் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த வீடியோவில் அவங்க ஒவ்வொன்றுத்தையும் எடுக்கணும். அதே மாதிரி சகர் டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க நான் 3 மணிக்கு இதை ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவை எடுக்க அவங்க 1.5 மணிலேருந்து ஆரம்பித்தாதான் அவங்க அந்த சாப்பாடு செய்கிறது, அந்த க்ளோஸ்அப்பு இந்த க்ளோஸ்அப்பு, அவங்க முகம், அவங்க இது, அவங்க வீடு, இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும்? ஒரு கரண்டிலேருந்து எல்லாத்தையும் காட்டுறாங்களா அழகழகா. இப்படி என்னென்ன டிஷ் 1-2 டிஷ்ஷாக செய்கிறாங்க, இப்படி எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு அந்த குறைஞ்சது ஒரு 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் குறைஞ்ச ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரமாவது அந்த இதில் இருந்தால் தான் அவங்க அந்த இதை பண்ண முடியும். அதுக்கு மேலே எடிட்டிங்னு ஒன்று இருக்குது சரிங்களா. நம்ம எல்லா வீடியோவும் எடுத்துடுறோங்க. இப்படி ஒரு நாள் பூரா நம்ம வீடியோ எடுக்கிறோம், இல்லை இஃப்தாரில் ஒரு 4 மணி நேரம், சகரில் ஒரு 3 மணி நேரம் வீடியோ எடுத்துகிறோன்னா இதை எடிட்டிங் பண்ண உட்காரணுமே. எடிட்டிங் இப்போ நான் சாதாரணமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், பேசும்போது சில மிஸ்டேக் வரும், அதை கட் பண்ணணும், இல்லை ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணணும், அப்படி அந்த மாதிரி இதுக்கே எடிட்டிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகுது. இப்போது அவங்க பண்ணுற எடிட்டிங் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க அங்கேருந்து இங்கே கட் பண்ணணும், இங்கேருந்து அங்கே கட் பண்ணணும், குழந்தைங்கள காட்டணும், புருஷனை காட்டணும், வீட்டை காட்டணும், சாப்பாட்டை காட்டணும், இப்படி காட்டும் போது அவங்க பண்ணுற அந்த எடிட்டிங்க்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நாள் அவங்க வீடியோ போடணும்னா, அதாவது அந்த 1 மணி நேரம் வீடியோவுக்கு அவங்க எத்தனை நாள் அவங்க செலவிடணும், எத்தனை மணி நேரத்தை அவங்க செலவிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து அடிப்படை அறிவை வளர்த்துக்குங்க. இந்த மாதிரி ஏனோ தானோன்னு 1 மணி நேரம் தானே போடுறாங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க சரிங்களா. அவங்க ஒன்றும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இந்த மாதிரி தஹஜத் நேரத்தில் இப்படி எழுந்து தொழுகணும்னு உங்கள் பயான் பண்ணிட்டு போல அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தொழுகையே எப்படி, அதாவது மூஞ்சி கழுவுறது பல்லு தேய்க்கிறதுன்னு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படி தயவு செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி பேசுகிறவங்க ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ட்ரைபாட் வாங்கி உங்கள் கேமரா உங்கள் ஃபோனை வச்சு நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு வீடியோ எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வீடியோ எடுக்க ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோக்கு பின்னாடி எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க, ப்ளஸ் அதை எடிட்டிங்கும் பண்ணி பாருங்கள். அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், அந்த எடிட்டிங் கரெக்ஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். தயவு செய்து இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அதனால் வழிகெட்டு அவங்களாம் போய்கிட்டு இருக்காங்கன்னா அந்த வழிகெட்டவங்களுக்கு நாங்கள் கொடை பிடிக்கிறோன்னு சொல்லி நீங்கள் பிடிச்சி அவங்கள கொஞ்சம் கூட திருந்த விடாமல் பண்ணி அவங்களுடைய பாவங்களை வந்து நீங்கள் அதிகமாக்கிறாதீங்க தயவு செய்து. யார் மூலியமாவது அவங்களுக்கு ஒரு ஹிதாயத்து கிடச்சி அவங்களும் திருந்தி அவங்க மூலியமா மற்றவர்களை திருந்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அது அவங்களுக்கு தானேங்க நல்லது. ஏங்க அவங்க போக்குலேயே அவங்கள விட்டு அவங்கள நிறைய பாவம் பண்ண வச்சு அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்ண வச்சு அவங்களும் அந்த தப்பு பண்ணி பாவங்களை அதிகமாக்கிட்டே போகணுமாங்க? அதனால வந்து எடுத்து சொல்றவங்களை பாவியாக்காதீங்க. யார் அந்த தவறை செய்கிறாங்களோ அந்த தவறுகளை போய் இந்த மாதிரி இந்த சேனலை இப்படி உங்களை பற்றி போட்டிருக்காங்க மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்கள் போய் எடுத்து சொன்னீங்கன்னா அது உங்களுக்கும் நன்மையாகும் மற்றவர்களுக்கும் நன்மையாகும் சரிங்களா. ஏன்னா இது
நம்ம இஸ்லாமியர்கள் மட்டும் பார்க்குற சேனல்களாக இல்லை, இந்த மாதிரி விளாக் போடுற சேனல் மாற்று மத சகோதரிகளும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களும் பார்க்கும்போது அது அவங்களையும் பாதிக்குது. இதுதான் இஸ்லாமா, இஸ்லாம் இதை தான் சொல்லி கொடுத்துருக்கா, இப்படி தான் பண்ணுவாங்களா, ஏன்னா இவங்களுடைய அலங்காரத்தையும் புர்காவையும் இதையும் இப்படி தான் காமிச்சு என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய வீட்டையும் பிள்ளைகளையும் காமிச்சு என்ன பண்ணுவாங்க, பணம் சம்பாதிப்பாங்களான்னு சொல்லி மாற்று மத சகோதரிகளுக்கும் நம்ம மேலே மதிப்பு இல்லாமல் போகுது. அதனால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் மீடியாங்கிற ஒரு விஷயத்தை கையில் கொடுத்துருக்கானா, முடிஞ்ச அளவுக்கு நன்மையான விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். இல்லை எனக்கு அப்படிலாம் சொல்ல தெரியாதுன்னா நம்ம சாதாரணமாக இருந்துடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பேசினால் நல்லதை பேசுங்க, இல்லை மௌனமாக இருந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம சாதாரணமாக இருந்துடலாம். நமக்குள்ள இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், நமக்குள்ள ஒரு தையல் தைக்கலாம், நமக்குள்ள ஒரு ஹோட்டல் வைக்கலாம். இப்படி பண்ணுங்க. இதை விளம்பரமாக்கி இதை நம்மளுடைய முகத்தையும் குடும்பத்தையும் வெளியே காட்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதன் மூலயமா பணம் சம்பாதித்தால் அது மிகவும் தவறான விஷயம். தயவு செய்து அதுலேருந்து மாற்றிக்குங்க. இன்னும் நிறைய விமர்சனங்கள் வரலாம், வந்தால் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்து வீடியோ போடுவோமோ இல்லை ஷார்ட்ஸில் அதை பற்றி சொல்லுவோமோ. ஒரு அளவுக்கு மற்றவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் ஹிதாயத்தை அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.